அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு இந்த செடிகளுக்கு அதாவது இந்த கட்நட்டு செடி கூட உங்களுக்கு காமிச்சேன். அதாவது பெண்களுடைய ஜட மாட்டி மாதிரி அந்த தலையில குஞ்சலம் மாதிரி நீங்க ஒரு பரதநாட்டியத்துல ஒரு நிபுணத்துவம் பெற்ற அதனாலதான் அதோட ஷேப் நம்மளுக்கு கரெக்டா புரிஞ்சு. ஆமா நீங்க திருப்பி நீங்க வந்து பரதநாட்டியத்துல ரொம்ப நிறைய இது அனுபவம் உங்களுக்கு இருக்குது. கலைமாமணி அவார்டு கூட வாங்கிருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு அவார்டு வாங்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அது வாங்கிருக்கீங்கிறது எனக்கு அதுவும் வாங்கிருக்கிறது சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து நம்ம நர்சரிக்கு தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்றதோ இல்லைன்னா இதுல ஆர்வம் இருக்கிறதோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல சார், கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் பெரியவங்களோட கண்டிப்பா அது வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து இந்த செடி மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அந்த நீங்க அந்த அதே மாதிரி இந்த கட்நட்டு செடியை காமிச்ச உடனே நீங்க சொன்னீங்க நாங்க எனக்கு ஜடமாட்டிங்கிறது அதுக்கு பேர் தெரியும். நீங்க குஞ்சலம் நீங்க ஏன்னா உங்க அந்த அந்த நீங்க அந்த பரதநாட்டியத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கரெக்டா அந்த பேரை சொன்னீங்க. அதே மாதிரி அந்த அதுவும் கூட ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு செடி, நம்ம யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலா ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, வியட்நாம் பலா. இப்ப அது நீங்க கேட்டிருக்கீங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு எனக்கு மாடியில வைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தரையில இல்ல, நீங்க எப்படி தொட்டில வச்சு அது அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி அதுமே மாடியிலே உங்க மாடியில கூட ஒரு செடி வச்சு காய்க்க வைப்போம். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயினி பலா ரெண்டாவது உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா. அந்த ஆயினி பலா பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும். அதாவது அந்த பழம் நீங்க பாத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இதுல பாத்திருக்கேன், கூகுள்ல பாத்திருக்கேன், நேர்ல பாத்துருக்கீங்க. பார்த்தது இல்ல, நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. பெரிய மரமா வளரும், அதாவது டிம்பருக்கு யூஸ் பண்ணுவாங்க. 50 அடி 60 அடி வளரும். அந்த செடியை வந்து ஒட்டு பண்ணி இப்ப தொட்டிலே காய்க்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த செடிகளை நம்ம சேல்ஸ் பண்றோம். பழம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மனுஷனுக்கு வந்து ஒரு பலாப்பழம் வெட்டணும்னா எல்லாருக்குமே தெரியாது. இப்ப நிறைய பேர் நம்ம பலாப்பழம் சேல்ஸ் பண்ணும்போது கூட என்ன சொல்றாங்க, சார் எனக்கு எப்படி கட் பண்றது தெரியாதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இருந்தா கூட. ஆனா இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும், இந்த குட்டி பலா, இந்த ஆயினி பலா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய வீர மாதிரி அதை அப்படி பிச்சு எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா பொதுவா சாத்துக்குடி எப்படி உரிக்கிறோம் அதே மாதிரியே உரிச்சு சாப்பிட முடியும். இன்னொரு முறை உங்களுக்கு அந்த பழம் உங்களுக்கு நான் வர வச்சு தரேன். எங்க முக்கணி திருவிழா நடக்கும்போது நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த டைம் வாங்க. அந்த பழம் ரொம்ப அதாவது சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ரொம்ப அதனுடைய அந்த விதைகள் இருக்கும், அந்த விதைகளோட நம்ம வறுத்து சாப்பிடலாம். நிறைய புரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. நிறைய செடிகள் இருக்கு, அதை காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இதனோட பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு இது வந்து ஒரு வியாபார நோக்கமா நான் இதை பேசல, ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அதாவது